guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோல இந்த லுக் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இது பேசிக்கலி என்னோட ஒரு ரீசன்ட் ஃபேவரட் சிக்னேச்சர் லுக் மாதிரி இருந்துட்டு இருக்கு. நான் ரெகுலரா வந்து போடுற ஒரு ஸ்டைல் ஆஃப் லுக் மாதிரியும் இருந்துட்டு இருக்கு. இது எப்படின்னா, நான் வந்துட்டு ஆக்சுவலி வேற ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ற பிளான்ல இருந்தேன். அதுக்கு எப்படி நான் என்னுடைய மேக்கப் வந்து பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஸோ நான் நினைச்சேன், நான் எப்படி யூஸ்வலா பண்றேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வந்துட்டு செஞ்சுட்ருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ நான் நடுவில் ஷூட் பண்ணேன். நடுவில் ஓடி போய் வேறு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் இதை கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன் எப்படி ப்ராசஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்றது. கண்டிப்பாக இது பிகினர் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ண என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பேர் ஸ்கின் மோட் ஆன். என்னுடைய ஃபேஸ் ப்ரெப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபேஸ் வாஷ்க்கு என்னுடைய டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு என்னுடைய முகத்தை நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஃபோக்கஸ் ஆகுங்க. இது நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர். சென்சிட்டிவ் அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு கிளென்சர். இதில் நேச்சுரல் கலர் ஓட்மீல் இருக்குது. இது உங்களுடைய ஸ்கின்னோட pH லெவலையும் பேலன்ஸ் பண்ண போகுது. ஸோ இது வாஷ் பண்ணிட்டு வந்த அப்புறமும் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரிலாம் வந்துட்டு எதுவும் ஃபீல் ஆகாது. அடுத்தது நான் நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சுட்டு என்னுடைய ஃபேஸை நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இது இந்த மாதிரி ஒரு ஒயிட் மாய்ஸ்சரைஸாக உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூதிங்காக இருக்க போது கையில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி இமல்சிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என் முகத்தில் இதை மசாஜ் பண்ணிப்பேன். இது வைட்டமின் இ பேஸ் பண்ண ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அந்த ஒரு க்ளோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்ல குவிக்காக அப்சர்வ் ஆகிக்கும். நார்மல் ஸ்கின் கேர் அந்த இதுலேயும் நீங்கள் வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு மேக்கப் பேஸ் மாதிரி வேணும் அப்படின்னா கூட இல்லை மாய்ஸ்சரைசர் அப்படி இல்லை எனக்கு மேக்கப் பேஸ் மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஈபா காஸ்மெட்டிக்ஸோட ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இது ஃபோட்டோ பர்ஃபெக்ட் ஹெச்டி ப்ரைமர். இதனால ஒரு ஜெல் பேஸ்டு ப்ரைமர். உங்களுக்கு இதில் ஆர்கன் ஆயில் கூட இருக்குது. ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூதிங்காக இருக்கும். மாய்ஸ்சரைஸ்டாகவும் பார்த்துக்க போகுது. மேக்கப்புக்கும் ஸ்கின் கேருக்கும் நடுவில் ஒரு பேரியர் மாதிரியும் இது உட்காரப்போகுது. எல்லைகளோட கலர் கரெக்டிங் கன்சீலர் வச்சு என்னுடைய ஃபேஸை நான் கலர் கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். இது ரெட்டிஷ் ஆரஞ்ச் ஷேட். கொஞ்சமாக வாயை சுற்றி, கண்ணு கீழே, நெத்தியில், கண்ணோட இந்த கார்னர், மூக்கில் ஒரு மார்க் இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷமாக இருக்குது. அது ஏன் அவ்வளோ ஸ்டப்பன் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதை சும்மா இல்லாமல் நொங்கி எடுத்தேன். அந்த இடத்துல எனக்கு பிம்பிள் வந்தது பிடிக்கல அப்படின்ட்டு. ஸோ பிம்பிள்ஸ்லாம் வந்ததுன்னா கையை வைக்காதீங்க. அது கொடுக்குற ஸ்கார் வந்து ரொம்ப லேட் ஆகும். தானாக போன ஸ்கார்லாம் காணாமல் போயிடுச்சு. நானாக நோன்ன ஸ்கார் இன்னும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பிம்பிள் வந்தால் கை வைக்காதீங்க. அடுத்து ஹுடா பியூட்டியோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். பட்டர் ஸ்காட்ச் ஷேட் எடுத்து ஆரஞ்சை கன்சீல் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஃபவுண்டேஷன், லாரியலோட ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஷேட் நட் ப்ரௌன். இவ்வளோதான். ஓகே, அடுத்து ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்து என்னோட கண்ணு கீழே போட்டுக்கிறேன். டூ ஃபேஸ்ல இருந்து ஹனி அப்படின்ற ஒரு ஷேட். ரொம்ப லைட்டர் ஷேட், பட் ஸ்டில் எனக்கு அந்த ஒரு ஹைலைட்டட் லுக் வேணும் அப்படின்றதுக்காக இதை நான் வாலண்டியராக பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய மிஸ்க்ளரோட ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். பல நாள் கழித்து எடுக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த டார்க் ஷேடை எடுத்து என்னுடைய ஃபேஸை ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். லிப்ஸ்டிக் வந்துட்டு இந்த கே பியூட்டியோட பேப்ட் லிப் கயான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் அண்ட் இந்த பேப்ட் லிப் கலர், தி பெஸ்ட் காம்போ எவர். அடுத்து இந்த லைம் கிரைமோட வெட் செரி லிப் கிளாஸ் போட்டுக்கிட்டேன். நான் எவ்வளோ காலி பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியணும். ஸோ இதை வந்துட்டு என்னுடைய வாயில் லைட்டாக போட்டு நான் டாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ப்ரான்ஸ் பண்ண போகிறேன். ப்ரான்சிங்க்கு நான் ஹூடாவோட கேரமல் பெனிஃபிட் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு ப்ரான்சர் வாங்கணும்.
எனக்கு வந்து செஃபோரா செக் பண்ணுமா இருக்குது இந்த வாட்டி. செஃபோராவில் போயிட்டு இந்த மாதிரி ப்ரான்சர் இல்லைனாலும் நான் வந்து ஏதாவது ஒரு காம்பேக்ட் வந்து வாங்கிக்க போகிறேன். என்ன மாதிரி காம்பேக்ட்னா அந்த ஷேட் வந்து கொஞ்சம் ஆரஞ்சி சைடில் இருக்கணும், டார்க்கராக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் வந்துட்டு நான் வாங்கிக்க போகிறேன். அதை என்னுடைய ப்ரான்சராக நான் யூஸ் பண்ணிப்பேன். மேக்கில் தான் நான் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்ப்போம், வேறு ஏதாவது பிராண்டில் கிடைச்சா கூட. வேறு அஃபோர்டபுள் பிராண்டில் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ப்ரான்சிங் ஷேட் மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. தட் இஸ் த ப்ராப்ளம். அதனால தான் ப்ரான்சருக்கு வந்து ஹை அண்ட் சைடில் போகிறேன். அண்ட் லக்கிலி ப்ரான்சர் வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஆகும். ஐ மீன் லைக் அந்த ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹை அண்ட் போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஒரு மாதம் ஒரு ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ப்ளஷில் வந்து இந்த மாதத்துக்கு ஐ திங்க் இந்த கலர் பாரோட கோரல் பிளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். 2 மாதம் முன்னாடி அந்த லாரியலோட ப்ளஷ்ஷையே கட்டிட்டு அழுத எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. ஸோ இதை என்னுடைய கன்னத்தில் நான் வந்து போட்டுக்கிறேன். அதே ப்ரஷ்ஷே தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரான்சருக்கு யூஸ் பண்ண ப்ரஷ்ஷே நம்ம ப்ளஷ்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே வந்து பிளெண்டடாகவும் புட்டுகதராகவும் தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரஷ்ஷுன்னு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு இந்த மாதிரி என்னுடைய ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய ஒரு காஜல் பென்சில் எடுத்துக்கிறேன் கிளினிக்கில் இருந்து. ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய கண்ணை வந்துட்டு லைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு திக்கான பிளண்டான லைன். இந்த மாதிரி பண்ணிட்டு கீழே காஜல் எதுவும் வைக்காமல் இருக்கிறது வந்துட்டு எனக்கு என்னமோ பிடிச்சிருக்கு. ரீசெண்ட் டேஸில் நான் வந்து நிறையவே இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஐலைனர் அப்ளிகேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சோண்டு பெக்காவோட ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ஷேட் ப்ரோசஸ்கோ பாப். அன்ஃபார்ச்சுனேட்லி இது இப்போ உங்களால் வாங்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெக்கா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க சேட்லி. பட் தேங்க்ஃபுல்லி நான் இவ்வளோ பெரிய பாட் வாங்கி வச்சுருக்கேன். இன்னொரு 2 வருஷத்துக்கு வரும். எக்ஸ்பைரி இன்னும் இருக்குது, 2 வருஷத்துக்கு இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ வந்து நான் ஓடி போயிட்டு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சேன் பெக்காவில். லாஸ்ட் ஸ்டெப் செட்டிங் மிஸ்ட் வச்சு என்னுடைய ஃபேஸை நான் செட் பண்ணிக்க போகிறேன். இது மேக்கோட ப்ரெப் ப்ளஸ் ப்ரைம் ஃபிக்ஸ் ப்ளஸ் மிஸ்ட். ஸோ கைஸ் இதான் ஃபைனல் லுக். இது வந்து என்னுடைய ஒரு ரீசெண்ட் கரண்ட் சிக்னேச்சர் லுக் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. ஐ ரியலி ஹோப் யூ கைஸ் லைக் த டுட்டோரியல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.